ராமபிரானை கண்டவர்கள் முழுமையாக அவனை கண்டு அனுபவித்ததற்கு என்பதற்கே இடமே இல்லை. அதனால்தான் அவனுடைய ஒவ்வொரு திருமேனி அழகையும் பார்த்தவர்கள் அதை விட்டு கண்கள் அகலாமல் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று மேனி அழகை வர்ணிப்பதைப் போல கவிச்சக்கரவர்த்தி நமக்கெல்லாம் சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட ஒரு அழகிய திருமேனி கொண்டு இந்த ஸ்ரீராம விண்ணகத்தில் எம்பெருமான் ஸ்ரீராமபிரான் எழுந்தருளி இருக்கின்றார். இந்த நாளை பல நாட்களாக இன்றைக்கு இந்த சம்பிரோக்ஷணம் நடைபெறுவதற்கென்று மிகுந்த ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஏனென்றால் ஒரு நல்ல காரியம், சத்காரியம் நடைபெறுகிறது என்றால் அது நம்முடைய முயற்சி மட்டுமல்ல, தெய்வ சங்கல்பம் இருந்தால்தான் அது எல்லாம் கை கூடி வரும் என்பார்கள். அப்படி நல்ல காரியம், நல்ல கைங்கரியம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. வந்திருந்த அத்தனை பெருமக்களும் மிகச்சிறப்பாக அவர்களுடைய பிரார்த்தனைகளை இப்பொழுது ராமபிரானுடைய திருப்பாதங்களிலே சேர்த்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். நாங்களும் இந்த மகா சம்பிரோக்ஷணத்தை கண்டு தரிசித்த அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ராமவிண்ணகரத்திலே எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தின் சம்பிரோட்சணத்திற்கு வருகை தந்த ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் அறிஞர்களையும் பெரியவர்களையும் தாய்மார்களையும் மற்றும் அனைவரையும் நான் ராமபிரான் ஆலயத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயமானது 111 ஆண்டுகளுக்கு பின்பு மிக சிறப்பாக சம்பிரோட்சணம் நடைபெற்றிருக்கிறது. உங்களுடைய அனைவரின் ஆசீர்வாதமும் அருளும் வழங்கியதற்கு நன்றியை கூறிக்கொண்டு அனைவரும் அன்னதானத்திலே பங்கேற்று அன்னதானம் அறிந்து செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீ ராமபிரான் திருவடிகள் போற்றி. இந்த கோயிலானது 1914ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்போடும் சீரோடும் நடைபெற்று வந்தது. அதனை திரு காககோ செஞ்சிற்கொண்டல் அவர்கள் நடாத்தி வந்தார்கள். நான் இந்த கோயிலிலே கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இதிலே இருந்து வருகிறேன். இந்த கோயிலின் சிறப்பு தமிழகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. கம்பன் செஞ்சிற்கொண்டல் அவர்களால் இதற்கு பெருமை சேர்த்தார்கள். அவர்களுடைய புகழ் நிலைத்து நிற்க இன்று அவருடைய வழித்தோன்றல் காக்குகோ சுகுமார் அவர்களின் தவப்புதல்வர் திரு காக்குகோ கார்த்திகேயன் அவர்கள் சீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்ச்சியினை, கும்பாபிஷேக நிகழ்ச்சியினை நடத்தியுள்ளார்கள். மிகவும் நமது ஊருக்கு பெருமை அளிக்கிறது. இந்த கோயில் 3 பிரகாரங்களாக இருப்பது தற்போதுதான் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிகிறது. இதன் சிறப்பு அன்றையே இவ்வளவு சிறந்த முறையில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்பதை அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே இருக்கிறது. ஆகவே ராமபிரானின் திருவடிகள் போற்றி எல்லோருக்கும் பெருமை சேர்க்கும் இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொடுத்துள்ளார்கள். நமது ராமபிரான் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை எல்லோருக்கும் அருள்பாலித்து வருகிறார். அவருடைய சீரும் சிறப்பும் இன்றிலிருந்து மேலும் கூடும் என்பதற்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே இன்று முதல் இதற்கு ஏற்படும் விழா சிறப்புகள் அனைத்தும் திரு காகுகோவின் பேரன் திரு கார்த்திகேயன் அவர்கள் நடத்தி கொடுப்பார்கள். ஆகவே இந்த நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் நமது ராமபிரானின் திருவடிகள் போற்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்விலே இந்த கோயிலின் சிறப்புகள் பற்றி முன்பே ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே அதில் பயின்றவர்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சிறப்புடையதென்று. ஆகவே இந்த திருக்கோயிலை பற்றி நான் அறிந்ததை விட நீங்களும் இருப்பீர்கள். ஆகவே இந்த கோயிலினுடைய மாண்பும் சிறப்பும் மேலும் அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த பெருமாளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த பக்த கோடிகளே,
இப்பொழுது மிகவும் சீரோடும் சிறப்போடும் நம் கள்ளிப்பட்டி வளாகத்தில் அமைந்துள்ள ராமர் கோயில் அன்பார்ந்த பக்தகோடிகளே, இப்பொழுது கள்ளிப்பட்டியில் அமைந்திருக்கும் ராமர் கோயில் மிகவும் சீரோடும் சிறப்போடும் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இப்பொழுது பெரியவர்களான நாம் வயது பத்தாது, அவர் பெயர் சொல்ல இயலாது வயசு ஆனால் இருந்தாலும் அவர் நிறுவிய கோயிலை நாங்கள் இருந்து இந்த தரிசனத்தை பார்த்ததற்கு மிக்க மனமார்ந்த நன்றி நான் தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி கள்ளிப்பட்டி மக்களும் அங்கங்கே இருந்தும் பக்தகோடிகள் லட்சக்கணக்கானோர் இந்த விழாவை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தியதற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது பெரியவிழான உருவாக்கப்பட்டது ராமர் கோயிலிருந்து. இப்போ இதில் நம்ம மகா கும்பாபிஷேகமானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. ஏனால் பெயர் சொல்லக்கூட எனக்கு வயது பொருந்தாது, இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நான் பணிவிடை செய்வதற்கு மிக கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பக்தர்கள் அனைவரும் மிக கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனால் ராமர் கோயிலுக்கு கள்ளிப்பட்டியிலே அமைந்திருந்து இந்த கோயிலை நாங்கள் தரிசனம் பண்ணி பார்த்ததற்கு மிக்க மகிழ்ச்சியான தருணம் இது. இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கோர்கள் இந்த கோயிலை தரிசனம் பண்ணுவாங்க. இது நம்ம வழிபட்டுக்கிறோம். சரி, ராவுத் கார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த கோயில் நிறுவனத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கள்ளிப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம் ஜீர்ணோத்தாரண சம்பிரோஷண விழா காக்கோ சுகுமார கவுண்டர் அவர்களின் வழிவந்த திரு கார்த்திகேயன் கவுண்டர் அவர்களால் அவர்களது தாயாருமான விஜயலட்சுமி அம்மையார் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் கூடியிருக்கும் இந்நன்னாளிலே நாம் 21 முறை என்னுடன் சேர்ந்து ஸ்ரீராம் ஜெய் ராம் என்ற நாமத்தை கூறுவோம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம், 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம். ஜெய் ஸ்ரீராம். தெய்வத்தமிழ் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கள்ளிப்பட்டி ஸ்ரீராம விண்ணகரம் ஸ்ரீ கோதண்டராம கவுண்டர் ஏற்படுத்திய அந்த ஆலயத்தில் குடமிளக்கு விழா இன்று மிக சீரும் சிறப்புமாக அருமையாக அந்த பாரம்பரியத்தை வந்து கொண்டிருக்கும் அருமை எங்களுடைய அண்ணியார் விஜயலட்சுமி அம்மையார், எங்கள் சுகுமாரனுடைய துணைவியார் அவர்களும் அவர்களுடைய புதல்வர் திரு காகுத் கார்த்திகேயன் அவர்களும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயிலை சீர்படுத்தி மிக நேர்த்தியாக அழகாக சீரும் சிறப்போடும் இன்று கும்பாபிஷேகம் நடத்தியதை கண்டு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களையும் அவர்கள் இன்னும் மேலும் மேலும் எல்லா நலமும் வளத்துடனும் வாழ்ந்து
இனிமேல் 12 வருஷத்திற்கு ஒரு முறை இந்த கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று ஸ்ரீராமரின் பொற்பாதத்தை வணங்கி வாழ்த்தி வேண்டி வணங்குகிறேன். இங்கு கிராம மக்கள் அனைவரும் இந்த நித்திய பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீராமபிரான் அருள் பெற்று நம்மளுடைய பாரத பூமி தர்மத்திலும் ஒழுக்கத்திலும் அனைத்திலும் சிறந்து இந்த பூமி தாய் நல்ல மக்களை காக்க வேண்டும் என்று நம்ம ஸ்ரீராமர் அருள் புரிய வேண்டும் என்றும் மக்கள் அனைவரும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்கிறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.